எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியா மாறிட்டாரு அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க திமுக குரூப்பும் கம்யூனிஸ்ட் குரூப்பும். அப்படி என்னடா சொன்னாருன்னு பார்த்தா, அறநிலையத்துறை காசுல எதுக்கு பள்ளிக்கூடம் கட்ட போறேங்கிறீங்க, கல்லூரி கட்ட போறேங்கிறீங்க, பாலம் கட்ட போறேன்னு சொல்றீங்க. கோயிலுக்கு பக்தர்களுக்கு கொடுக்குற காசு கோயிலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கோயிலில் ஒழுங்காக கழிப்பிட வசதி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, சாலை வசதி இருக்கா, கோயிலில் ஒரு லைட் எரியுதா, எல்லா கோயிலுக்கும் தீபம் போடுறீங்களா, வழக்கில் என்ன இருக்கா, இதெல்லாம் கேட்டிருக்காருங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. கோயில் காசுல பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது பாஜகவோட பி டீமா செயல்படுறாரு. முழு சங்கியா மாறிட்டாரு. இவர் வெள்ளை வெட்டி கட்டுறதை தவிர்த்துட்டாரு. காய் வேட்டி தான் கட்டுறாரு. அப்படின்னா கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா கோயில் கொடுத்த காசுல கோயிலுக்கு தேவையானதான் இப்போ கட்ட முடியும். டாஸ்மாக் வருமானம் வருதுல 40,000 கோடி, அந்த காசு என்ன செய்றீங்க? அந்த காசுல பள்ளிக்கூடம் கட்டு, குடிக்க வைக்கிறீங்கள, படிக்க வை. அதை விட்டு போட்டு கோயில் காசு எடுத்து இது பண்ணுவோம், வெட்டியா செலவழிப்பான்னு சொல்றீங்க. திருச்செந்தூர்ல இப்போ கும்பாபிஷேகம் நடத்துனீங்களா, அதில் தமிழக அரசு நிதியிலேருந்து எவ்வளோ எடுத்தீங்க? 1 ரூபா எடுத்தீங்களா? எல்லாம் டோனரு. அப்படி இருந்துக்கிட்டு கோயில் உண்டியில் ஓடுற காசை எடுத்து தாண்டோரித்தனமாக செலவழிப்பாங்களா? அதை யாரும் கேட்டால் சங்கின்னு பேசுவீங்களா? என்னங்க நான்